பக்தர்களின் நலன் கருதி பாபா நிகழ்த்திய அற்புதங்களுள் ஒன்று அவர் பக்தர்கள் வம்சம் விருத்தியாக அருளியது. ஏதாவது ஒரு பக்திக்கு பிள்ளை பேறு உண்டாகும் என பாபா ஆசி வழங்கினால் அநேகமாக அடுத்த 12 மாதங்களுக்குள் பாபாவின் வாக்கின்படி அப்பெண்மணி ஒரு ஆண் அல்லது பெண் குழந்தை பெறுவது உறுதி. இதோ சில உதாரணங்கள். தாமோதர ராசனே என்ற பக்தருக்கு 2 மனைவியர், ஆனால் புத்திரபாக்கியம் இல்லை. அவரது ஜாதகத்தின்படி புத்திர ஸ்தானத்தில் ஒரு பாபி அல்லது பாவ கிரகம் இருப்பதால் இப்பிறவியில் அவருக்கு சந்ததி உண்டாக வாய்ப்பில்லை என ஜோதிடர்கள் கூறிவிட்டனர். ஆனால் பாபா அவரிடம் 4 மாம்பழங்களை கொடுத்து அவற்றை அவரது இளைய மனைவியிடம் அளிக்குமாறு கூறினார். அம்மனைவி மூலமாக அவருக்கு 8 குழந்தைகள் பிறப்பார்கள் என்றும் அவற்றில் முதல் 2 ஆண் குழந்தைகள் என்றும் பாபா உறுதியளித்தார். அம்மாது அவ்வாறே பழங்களை உண்டு பாபா கூறியபடியே வரிசையாக ஆண் பெண் ஆகிய 8 குழந்தைகளை ஈன்றாள். பிள்ளைப்பேறு இல்லாத தசரத சக்கரவர்த்தி தன் குல குருவான வசிஷ்டரின் ஆலோசனையை பெற்ற சம்பவத்தை இது நினைவூட்டுகிறது. குருதேவரின் ஆலோசனையின்படி அஸ்வமேத புத்திரகாமேஷ்டி யாகங்கள் மிகச் சிறப்பாக நடைபெற்றன. தசரதுடைய ஜாதகத்தில் புத்திரஸ்தானத்தில் பாபி இருந்ததாக கூறப்படவில்லை. தசரத ராணிகள் 4 மகள்களை பெற்றனர். ராசனையை பொறுத்தவரை ஒரு வசிஷ்டரும் இருக்கவில்லை, யாகங்களும் நடைபெறவில்லை. வசிஷ்டர், வாமதேவ, ரிச்சருங்கர், பிரகு, புத்திரகாமேஷ்டி, அஸ்வமேதம் யாவுமே பாபாவின் உள்ளே அடக்கமாயிருத்தல் வேண்டும். ஆகவே அவரால் தம் பக்தருக்கு 8 குழந்தைகள் பிறக்கும் என உறுதியளிக்க முடிந்தது. மற்றொரு சுவையான நிகழ்ச்சி. சிந்தே என்ற பக்தருக்கு 7 பெண்கள், ஒரு பிள்ளை கூட இல்லை. ஷீரடியிலிருந்து 200 மைல்கள் தொலைவில் உள்ள கங்காபூர் என்ற தலத்தில் இருந்த தத்தாத்திரேயர் ஆலயத்திற்கு சென்று தனக்கு ஒரு ஆண் குழந்தை பிறக்க வேண்டும் என பிரார்த்தித்தார். அப்படி 12 மாதங்களுக்குள் அவருக்கு ஒரு ஆண் குழந்தை பிறந்துவிட்டால் அக்குழந்தையுடன் கங்காபூர் வந்து காணிக்கைகள் அளிப்பதாக வேண்டிக் கொண்டார். அவருடைய பிரார்த்தனை பலித்தது. 12 மாதங்களில் ஒரு ஆண் குழந்தை பிறந்தது. ஆனால் அதன் பின் 6 வருடங்கள் ஆகியும் சிந்தே கங்காபூர் செல்லவில்லை. ஒருமுறை ஷீரடிக்கு அவர் வந்தார். அவரை கண்ட பாபா வெகுண்டு, உனக்கென்ன அகம்பாவமும் ஆணவமும்? உன் பிராப்த கர்மாவின்படி உனக்கு ஆண் குழந்தை ஏது? தமது உடலை காட்டி, இந்த உடலை கிழித்து உன் பிரார்த்தனையின்படி உனக்கு ஆண் மகன் பிறக்கச் செய்தேன் என கர்ஜித்தார். பிராப்த கர்மா அல்லது ஊழ்வினையின் நியதிகளை மாற்றி பாபா அருள் புரிந்தது இந்த ஒரு சம்பவத்தில் மட்டுமல்ல, 3ஆவதான ஒரு சம்பவமும் விசேஷமானது. அக்கல்கோட்டில் இருந்த ஒரு வழக்கறிஞர் தனது மாணவ நாட்களில் பாபாவை பற்றி தரக்குறைவாகவும் ஏளனமாகவும் பேசி வந்து பிற்காலத்தில் தனது ஒரே மகனை இழந்தார். தனது புத்திரனை இழந்தது பாபாவை அவமதித்ததாலே என எண்ணி அவர் ஷீரடிக்கு வந்தார். பாபா அவரை ஆசீர்வதித்து இறந்து போன அவரது மகனின் ஆன்மாவை தாமே கொணர்ந்து வழக்கறிஞரின் மனைவியின் கர்ப்பத்தில் வைத்து விடுவதாக அவருக்கு உறுதியளித்தார். அப்போதிலிருந்து 12 மாதங்களில் அம்மாது ஒரு ஆண் சிசுவை பெற்றெடுத்தாள். நகரங்களிலிருந்து படித்த மக்கள் பலர் பிள்ளை பேறு கிட்ட பாபா அருளுகிறார் என்பதை அறிந்தே ஷீரடிக்கு பாபாவிடம் வரலாயினர் என்பது குறிப்பிடத்தக்கது. கோபால்ராவ் குண்டு என்ற ரெவென்யூ இன்ஸ்பெக்டருக்கு 2 மனைவிகள் இருந்தும் பிள்ளை இல்லை. பாபாவின் ஆசிகளை பெற்று ஒரு மகனை அடைந்தார். பாபாவின் கருணையையும் அவரது அபார சக்தியையும் அவர் சென்றவிடங்களிலெல்லாம் பரப்பினார். ஆக டெப்டி கலெக்டர்கள் போன்ற உயர் அதிகாரிகள், லோகமானிய திலகர் போன்ற அரசியல் தலைவர்கள் பலர் பாபாவினால் கவரப்பட்டு ஷீரடிக்கு வந்தனர். நீங்களும் பாபாவிடம் மனமிறங்கி வேண்டிக் கொள்ளுங்கள், நிச்சயம் பிள்ளைப்பேறு உண்டாகும். ஓம் சாய்ராம்.